Good evening students. Today we will see the current affairs analysis dated from 16th January 2024-25. The first article related to the rat hole mining. So Assembly recent another issue. So rat hole mining அப்படின்றது அண்டர்கிரவுண்டில் இருக்கக்கூடிய கோல் அதை வந்து சின்ன தொலை அமைக்கிறது மூலமாக இப்போ there is a slope area like this. இப்போ இங்கே கோல் இருக்குது அப்படின்னா they will dig from here. இது பேர் சைடு ஹெக் கட்டிங். இப்படியே உள்ளே போயிட்டு கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இது வந்து டவுன் கட்டிங் அப்படின்ற ஃபார்ம்லாம் இருக்குது. அப்படின்னா ரொம்ப அண்டர் கிரவுண்டில் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து தே வில் மேக்ஸ் லைக் டவுன் ஸ்லோப்பிங் இந்த மாடலில் பண்ணிவிட்டு இங்கே போனதுக்கு பிறகு இந்த இடத்துல கோலை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இதிலேருந்து ஹரிசாண்டலாக இது இவ்வளோ ஸ்லோப்பாக வரும். இது டவுன் கட்டிங்கிறது இன்னும் ஸ்லோப்பாக வரும் லைக் திஸ். டவுன் கட்டிங் பண்ணுவாங்க. அங்கேருந்து அதுக்கு பிறகு கீழே வந்ததுக்கு பிறகு கோல் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிறகு தே வில் கோ பை ஹரிசாண்டல் கட்டிங் இதுக்கு பேர். ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் நடந்து போகிற மாதிரி இருக்காது. இதே மாதிரி ரொம்ப லைக் சின்ன தொலை தான் போடுவாங்க. படுத்துட்டு தான் போக முடியும், இல்லைன்னா ஊர்ந்து தான் போக முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அப்படி போகிறதுனால என்னென்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை, லோ லெவல் ஆஃப் ஆக்சிஜன். உள்ளே போனதுக்கு பிறகு ஹியூமன் பீயிங்ஸ் நிற்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆக்சிஜன் டிமாண்ட், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் வந்து பியூர் கிடையாது, சல்ஃபேட்ஸ். இந்த இது மைன் அந்த ஏரியாவில் வெளியில் இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த இவங்க கட் பண்ணுறது இந்த பொல்யூஷன்ஸ்னால வெளியில் இருக்கக்கூடிய ஏரும் வந்து மாசடையுது. அது மாதிரி வாட்டரும் கண்டாமினேட்டட் ஆகும். சல்ஃபேட்ஸ், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வாட்டரோட பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹை. அப்படின்னா பியூரிட்டி இல்லை அப்படின்றது அர்த்தம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதெல்லாம். ஸோ மேகாலயாவில் இந்த ப்ராக்டிஸ் இருக்குது, அசாமில் இருக்குது. அசாமில் இட் வாஸ் பேண்ட். ஸோ ஆல் ஓவர் இந்தியா இட் வாஸ் பேண்ட். ராட் ஹோல் மைனிங் வந்து பண்ணக்கூடாது. ரீசெண்டாக நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனலும் இதை வந்து பேன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க. அசாமில் வந்து இல்லீகலாக பண்ணுறாங்க. மேகாலயா பொறுத்த வரைக்கும் தே ஆர் அண்டர் தி 6th schedule. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய சட்டங்கள் அவங்களுக்கு வந்து தே நீட் டு அப்ரூவ் இட். இந்த 6th schedule அந்த கவுன்சில் வந்து அப்ரூவல் பண்ணணும், அது உங்களுக்கு தெரியும். அதனால் மைனிங் நேஷ்னலைசேஷன் ஆக்டை வந்து இவங்க அப்ரூவல் பண்ணலை அப்படின்றப்போ அங்கே செல்லுபடி ஆகாது. அதனால் மேகாலயாவில் இது வந்து அதிகமாக இருக்குது. இதோட தொடர்ச்சி தான் அசாமில். ஸோ மேகாலயாவில் அசாம் பீப்புள் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க இதை எடுக்கிறதுக்கு. நேபாளி பீப்புள், அப்புறம் பெங்களாதேஷி பீப்புள்ஸ் வேர் யூஸ்ட். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் இந்த கோலை எடுக்கிறதுக்கு வந்து பெரிய அளவில் ஹியூமன்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். நீங்கள் ராட் ஹோல் மைனிங் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றி படிச்சுக்கோங்க. சரி, அது நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். நம்ம நேற்றுக்கு ஐஎன்எஸ் பக்ஷீரை பற்றி பார்த்தோம். அது கூடவே ஐஎன்எஸ் நீல்கிரி, ஐஎன்எஸ் சூரத். ஐஎன்எஸ் நீல்கிரி இஸ் அ ஃப்ரிகேட், அப்புறம் டிஸ்ட்ராயர் சூரத் அப்படின்றது. ஸோ வி ஹேவிங் வார்ஷிப், அப்புறம் சப்மரைன்ஸ் இருக்குது. வார்ஷிப்ஸில் வி ஹேவிங் ஐஎன்எஸ், இந்தியன் நேவல் ஷிப்ஸில் டிஸ்ட்ராயர் கிளாஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரிகேட் கிளாஸ், கார்வேட்ஸ் கிளாஸ் இருக்குது. ஐஎன்எஸ் டிஸ்ட்ராயர் எழுதுனா ஐஎன்எஸ் சென்னை, ஐஎன்எஸ் கொச்சி, விசாகப்பட்டினம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐஎன்எஸ் இருக்கும். இதெல்லாமே கப்பல்கள். ஸோ வார் வந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை பாதுகாக்கக்கூடிய கப்பல்கள். ஸோ வார் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டெல்த் டிஸ்ட்ராயர். ஸோ மிசைல்ஸ் இருக்கும், ஹெலிகாப்டர்ஸ் இருக்கும். சேத்தக் ஹெலிகாப்டர்ஸ் வில் பி தேர். இப்போ லான்ச் பண்ணியிருக்கு. சூரத் இஸ் அ நேம், நியூ ஒன், சூரத். ஸோ கொச்சி, கொல்கட்டா, ஐஎன்எஸ் கொல்கட்டா. டொர்பீடோஸ் இருக்கும். அது மாதிரி சேத்தக் சோனார் கருவிகள் இதில் இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. கன்ஸ் இருக்கும். ஸோ வார் வந்துச்சுன்னா அடிக்கிறது, எனிமீஸ் அடிக்கிறதுக்காக. ஸோ இதுதான் ஐஎன்எஸ் டிஸ்ட்ராயர் கிளாஸ். புரிஞ்சுதா? அது மாதிரி ஐஎன்எஸ் ஃப்ரிகேட்ஸ்ன்றது இதோட சின்னது, பட் அட்வான்ஸ்ட், ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு. இது வந்து பெரிய கப்பல். ஸோ இட் வில் லிட்டில் பிட் ஸ்லோ கம்பேரிங் டு தி ஃப்ரிகேட்ஸ். உடனே போய் கவுண்டர் ஆப்ரேஷன் பண்ண நம்ம மீனவரில் கடத்திட்டு போவாங்க சில டைமில்.
நம்மளோட கப்பல்களை கடத்திட்டு போவோம். அந்த மாதிரி ஃப்ரிகேட்ஸ் வந்து உடனே போய் கவுண்டர் ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஃப்ரிகேட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸ்டீல்த் மிசைல்ஸ் இருக்கும். அது கைடட் மிசைல்ஸ் கேன் பி லான்ச் ஃப்ரம் திஸ். தல்வார் கிளாஸ் இஸ் தேர். அப்புறம் த்ரிகந்த் கிளாஸ் இஸ் தேர். இப்போ ஐஎன்எஸ் நீல்கிரி இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். அப்புறம் கார்வேட்ஸ்ன்றது சப்மரைன்ஸை தடுக்கிறதுக்கு, அது இங்கே சொல்லப்படலை, ஆர்டிக்கிளில் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். சப்மரைன்ஸ் நம்ம எதிரி நாட்டோட சப்மரைன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக வி ஹேவிங் திஸ் கார்வேட்ஸ்னு பேர், ஆன்டி சப்மரைன். ஐஎன்எஸ் கமோர்த்தா, ஐஎன்எஸ் கவரத்தி இதெல்லாமே இந்தியாவோட சப்மரைன்ஸ். அப்புறம் நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஷிப் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, தட் இஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். ஸோ இது வந்து விமானம் தாங்கி கப்பல்கள். ஸோ விமானத்தை வந்து கேரி பண்ணிட்டு போகும். ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, வி ஹேவிங் ஐஎன்எஸ் விக்ராந்த், விராட், இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது 3மே இருக்குது. அது மாதிரி சப்மரைன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வக்ஷீர், ஐஎன்எஸ் வக்ஷீர். ஆல்ரெடி நான் உங்களுக்கு நேற்றை கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். வி ஹேவிங் நியூக்ளியர் பேஸ்டு சப்மரைன், நியூக்ளியர் கிளாஸ் சப்மரைன், அகுல்யா கிளாஸ். அப்புறம் அது நம்ம முன்னாடி நம்ம பண்ணது அகுல்யா அண்ட் சார்லி கிளாஸ், ஐஎன்எஸ் சக்ரா 1, சக்ரா 2. அதுக்கு பிறகு நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கினது அகுல்யா கிளாஸ்லேருந்து வி மேட் அவர் இண்டிஜினியஸ் ஒன், தட் இஸ் ஐஎன்எஸ் அரிஹந்த். அப்புறம் அரித்மான் வந்து பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னேன். ரீசெண்டாக லான்ச்சஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கக்கூடியது ஐஎன்எஸ் அரிஹந்த் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நியூக்ளியர் சப்மரைன். அதே மாதிரி டீசல் சப்மரைனில் வி ஹேவிங் ஐஎன்எஸ் சிந்து கோஷ் இருக்குது ஆல்ரெடி, ஐஎன்எஸ் சிந்து கோஷ். அது மாதிரி இதே மாடலில் வி நீட் டு கிரியேட் ஸ்கார்பியன் கிளாஸ். ஃப்ரான்ஸோட தொழில்நுட்பத்தோடு சேர்த்து நம்ம இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம். 6 கிளாஸஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு, 6மே முடிச்சாச்சு. இப்போது ஐஎன்எஸ் கால்வரி, ஐஎன்எஸ் காந்தேரி, ஐஎன்எஸ் கராஜ், வேலா, வக்ஷீர் தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃபாஸ்ட் அட்டாக் பண்ணக்கூடியது. பட் ஃபியூவல் வந்து உங்களுக்கு டீசலை வந்து பயன்படுத்தி, அப்போது இது புகைகளை வெளியில் விடுறதுக்கு வரணும்னு சொன்னால் அது மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஏர் வேணும். ஸோ தர் இஸ் அன் ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இது பண்ணியிருக்காங்க இப்போ அட்வான்ஸ்டாக. ஸோ அப்போது தே கேன் சர்வே ஃபார் அ லாங். வாட்டர்லேருந்து ஆக்சிஜனை பிரித்து எடுத்து சுவாசிக்கிறது. சரியா? H2O இதுலேருந்து ஆக்சிஜனை செப்பரேட் பண்ணி எடுத்தால் வில் கெட் தி ஆக்சிஜன். ஸோ அந்த ஆக்சிஜன் மூலமாக நம்ம வந்து ப்ளஸ் ஃபியூவலாகவும் பயன்படுத்தலாம், ஹைட்ரஜன் ஃபியூவல். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி மிஷன் மான்சூன். இது ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். இப்போ இதை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட 150வது வருஷ ஆனிவர்சரியில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இதை லான்ச் பண்ணாங்க. வெதர் ஃபோர்காஸ்டிங்காக மிஷன் மான்சூன். சரியா? ப்ராஜெக்ட் மான்சூன் வேறு. அது வந்து மான்சூன் ரிலேட்டடாக நம்ம ட்ரேட் வின்ஸ், சவுத் வெஸ்ட் மான்சூன், நம்மளோட ட்ரேட் வின்ஸை பயன்படுத்தி நம்ம ட்ரேடிங் பண்ணோம் பாய்மர கப்பல்களை முன்னாடி. அந்த ஏன்ஷியன் ட்ரேடிங் எந்த கண்ட்ரிஸ் கூட எல்லாம் பண்ணோமோ அந்த கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்துறதுக்கும் கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸை மேம்படுத்துறதுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் மான்சூன் அப்படின்றது. இட்ஸ் ஆல்சோ மான்சூன் ரிலேட்டட். இதுவும் வந்து வெதர் ப்ரெடிக்ஷனுக்காக. மான்சூன் ஏன் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா வி ஆர் கெட்டிங் மோர் ரெயின்ஃபால். இந்தியா ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிடைக்கக்கூடிய சவுத் வெஸ்ட் மான்சூனில் தான் உங்களுக்கு மழை அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் மான்சூன் அப்படின்ற பேரை இதை வச்சுருக்கோம். மிஷன் மான்சூன் அப்படின்றது வெதர் ப்ரெடிக்ஷனுக்காக புதிய அட்வான்ஸ் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட 2000 கோடி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 2 இயர்ஸ். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 மாடலில் பண்ணுறாங்க. 2025 அண்ட் 26 இதை பண்ணுறாங்க. வெதர் சர்வேலன்ஸ் மாடலிங் டெக்னாலஜியை வந்து அட்வான்ஸ் பண்ணுறது, டெசிமினேஷன் ஆஃப் டேட்டாஸ், வெதர் ஃபார்காஸ்டிங்கை வந்து அட்வான்ஸ். ஸோ அதுக்கு ரேடாஸ், சேட்டலைட்ஸை அதிகமாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது, சேட்டலைட்ஸ் மூலமாக நம்ம அதிகமாக கணிக்கிறது. ஸோ இது எந்தெந்த செக்டார்ஸை பெனிஃபிட் பண்ணோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல், ஏவியேஷன், டிஃபென்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டூரிசம் அண்ட் ஹெல்த். அப்போ நம்ம வந்து வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸில் இல்லை ஃபேஸ் 1 அப்சர்வேஷனை வந்து அதிகப்படுத்த போகிறாங்க. செகண்ட் ஃபேஸில் சேட்டலைட்ஸ்
அப்புறம் ஏர்கிராஃப்ட்ஸ்லேயும் இந்த இதை கண்டுபிடிக்கிற மாதிரி, ஏன்னா நிறைய ஏர்லைன்ஸ் நம்ம ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதன் மூலமாகவும் நம்ம வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதில் கருவிகளை ஃபிட் பண்ணுறது மூலமாக. ஸோ அந்த ப்ராசஸும் பண்ணுறாங்க. ஸோ அது செகண்ட் ஃபேஸில் வருது 2006 ஆன்வர்ட்ஸில். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக். க்ளவுட் சேம்பர் ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மிஷன். க்ளவுட் சேம்பர்னா க்ளவுடு வந்து நம்ம எப்படி லைக் ஹையர் பிளேஸில் வரும்போது வாட்டர் வேப்பர் வந்து க்ளவுடாக மாறுதோ, அதே மாடலில் பூமியில் பண்ணுறது, சிமுலேஷனுக்காக பண்ணுறது. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு அது என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரிசர்ச் அண்ட் ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி பிளட் அண்ட் மணி. இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய நிமிஷப்பிரியா எம்என்ல வந்து அவங்க பண்ண ஒரு தப்புக்காக அவங்க இப்போது அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்புறம் மர்டர் அவங்க வந்து அவங்க இந்தியாவிலேருந்து போய் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால், அப்புறம் அங்கே போய் அவங்க திருமணமானவங்க இந்தியாவில், ப்ளஸ் அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்தால். அப்புறம் ஹஸ்பண்ட் ரிட்டர்ன் வந்திருக்க எம்என் சிவில் வாரப்போ, பட் ஷீ ஸ்டேட் தேர் பிகாஸ் ஷீ ஓப்பன்ட் அ கிளினிக் வித் த ஹெல்ப் ஆஃப் அ எம்என். ஸோ எம்என் அப்போ அங்கே வந்து நீங்கள் ஒரு கிளினிக்கோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களோட சப்போர்ட் வேணும். அவங்க தான் நமக்கு வந்து பெர்மிஷன் தர முடியும். அப்படி ஒரு பர்சனுக்கு வந்து அவங்க பர்சன் வந்து இவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் அப்படின்னா கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவர் வந்து இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாதான் சொல்லப்பட்டு, அண்ட் ஃபைனலி ஷி வாஸ் கில்ட், ஷி கில்ட் தட் பர்சன். அது ரீசன் என்ன, மயக்க மருந்து போடுறது ஓவர் டோஸ் ஆகி அவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லப்படுது, எனக்கு தெரியாது. ஸோ கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்லேயும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் மர்டர் அப்படின்றனால அவங்க வந்து அந்த நாட்டு சட்டப்படி அவங்க வந்து கொல்லப்படணும், லைக் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உறவினர்கள் விரும்பினா பிளட் மணி என்ன அப்படின்னா, அரப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஷரியத் லா படி தட் இஸ் அ ப்ரொவிஷன். யார் கொல்லப்பட்டாங்களோ அந்த ஃபேமிலி விரும்பினா காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம், மன்னிக்கிறது, ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். அந்த யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து விரும்பினா மன்னிச்சிடலாம், மன்னிக்கிறதுக்கு பதிலாக தே வில் கிவ் மணி. இதுக்கு முன்னாடி இந்தியன்ஸுக்கு யூஏஇயில் நடந்திருக்கு 2019, 2017 10 இந்தியன்ஸ், அது மாதிரி 2009 17 இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானி நேஷ்னலை கொன்னதுக்காக. ஸோ அப்படி இதில் நிறைய வாட்டி கவர்மெண்ட் தலையிட்டுருக்கு. இதில் கவர்மெண்ட் வந்து பிளட் மணி கான்செப்ட்டுக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பேச வரல அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அவங்க ஜட்ஜ்மெண்ட் அந்த வெர்டிக்ட் வந்து இந்த செயல்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக சொல்லப்படுது. ஈவன் தோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதில் தலையிட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் எஃபர்ட்டை நம்ம பார்க்க முடியுது. ஸோ சில வேளை அவங்க வந்து பிளட் மணி அப்படின்னா அந்த 2 கோடியோ 3 கோடியோ கொடுத்து அதை காம்பன்சேட் பண்ணி அவங்க திரும்பி இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அது. நர்ஸ் வந்து அவங்க வந்து தே ஆர் ரெடி டு பே ஃபார் இட். நமக்கு இது யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டோரி வேணாம், ஆனால் பிளட் மணி கான்செப்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? தியா சிஸ்டம் அப்படின்னு பேர், அரப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய தியா சிஸ்டம். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். ஓவர் ரைட். Okay, now we will move on to the MCQs. Question number 1. With reference to the intertropical convergence zone, consider the following statement. Statement number 1, it is a belt of high pressure around the earth, typically located near the equator. Statement number 2, it plays a key role in global weather patterns, especially in tropical regions, influencing rainfall, monsoons, and seasonal weather changes. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 2. With reference to the Digital Personal Data Protection Act 2023, consider the following statement. Statement number 1. Individuals are granted rights to access, correct and erase their personal data. Statement number 2. It establishes a data protection board to oversee complaints, address grievances and impose penalties for violations. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3. With reference to the Erlang Sangpo river, which of the statements given above are correct? Statement number 1, it originates in Tibet and enters Arunachal Pradesh, where it is known as the Siang. Statement number 2, in Assam, it is joined by tributaries such as Dibang and Lohit and is called the Brahmaputra. Select the correct answer is in the code given below. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4. Which of the statements about the sonar bios these are correct? Sonar bios
BIOS are designed for one-time use and remain active for approximately 24 hours. Statement number 2, sonar BIOS are capable of detecting only surface level naval threats. Statement number 3, the inflatable system developed by sonar BIOS serves to maintain communication with tracking ships or aircraft. Statement number 4, sonar BIOS operate via underwater cables to maintain communication with tracking units. Select the correct answer using the code given below. Options are A 1 and 3 only, B 1 and 4 only, C 2 and 3 only, D 1, 3 and 4 only. Question number 5. Consider the following statements regarding the El Nino and La Nina. Statement number 1, El Nino represents the cooling of the eastern tropical Pacific Ocean surface temperature, while La Nina signifies a warming in the same region. Statement number 2, El Nino and La Nina cannot occur simultaneously. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.